ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு செயலை நீங்கள் பாஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணி பாஸ்ட்லேயே முடிச்சிட்டிங்க. அதாவது கடந்த காலத்துலேயே ஒரு செயலை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? சப்ஜெக்ட் ப்ளஸ் V2. சப்ஜெக்ட்னா ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுதான் சப்ஜெக்ட். V2னா இப்போ கோட V2 என்னென்னா வெண்ட், ஈட்டோட V2 ஏட், கம்மோட V2 கேம், சியோட V2 saw, வாட்சோட V2 வாட்ச்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணலாம். நேற்று நான் ஆஃபீஸ் போனேன், அப்போ எப்படி சொல்லலாம்? போனேன்க்கு நம்ம வென்ட் யூஸ் பண்ணணும். அப்போது ஐ வென்ட் டு ஆஃபீஸ் எஸ்டர்டே. ஷீ ஏட் சப்பாத்தி லாஸ்ட் நைட். அப்போது நேற்று நைட்டு அவள் சப்பாத்தி சாப்பிட்டா. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம முடிஞ்சு போயிடுச்சு, ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா அதுக்கு V2 தான் யூஸ் பண்ணணும். வேர்போட 2வது ஃபார்ம் தான் யூஸ் பண்ணணும். அதுவும் அதை தனியாக தான் யூஸ் பண்ணணும். வாஸும் வேறும் அது கூட சேர்த்து யூஸ் பண்ணக்கூடாது. ஐ வாஸ் ஈட், ஐ வாஸ் ஏட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஐ ஏட், ஐ வெண்ட், ஷீ கேம், தே சா, வி ரோட் அந்த மாதிரி. புரிஞ்சுதா? ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு லேர்ன் வித் பிரியா ரமேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.